ஒரு நீ விசுவாசியா கூட இருந்தா ஹார்ட்ல வைப்பேன். நீ வித்த காட்ட முடியாது நான் கோப்பனு கப்பேன். நீ தகராறு கொடுத்தா பிள்ளைங்க அட்டாக் மோடு ஆனு எவனும் மறைக்க முடியாதே. அதிரதா நெஞ்சு அதிரணும் வாங்க பதறதா உள்ள பதறணும்டா ஒதறதா காலு ஒதறணும் வாங்க வருவது அண்ணன் ஆண்டனிடா. ஸோ ஹலோ கைஸ், போன வீடியோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நம்ம பஸ் கேம் தான் விளையாடினோம். இந்த தடவை கிரானி 4 அதோட பேஸ்மெண்ட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். கிரானி 4 த ரிபலியன் வளர்க்க போகிறோம். நம்ம அடிச்சு போட்டு தான் போவோம். வீட்டில் அடைக்க போகிறாங்க. போன வாட்டியாவது ஒருத்தன் கிராண்ட் இந்த வாட்டி 4 பேர். என்ன பண்ண முடியும்னு தெரில. எல்லாம் தலையெழுத்து வளர்க்க போகிற ரூமில் போட்டு அடிச்சு வச்சுட்டாங்க. இங்க ஒரு ஓல்டு கீ இருக்கும். அது எங்க வச்சிருப்பாங்க? இந்த 3 இடத்துல மெயினாக வச்சிருப்பாங்க. இங்க இல்ல, அப்ப அந்த டேபிள் மேல தான் இருக்கும். போய் எடுத்துடலாம். யாரா இருக்கிறாங்களா? யாரும் இல்லை. உஷாராக தான் இருக்கணும். சரி, இங்கே கீழேப்பான். எப்பயுமே பார்ப்பேன். எப்பப்போ தான் கிராணி கிராஸ் பண்ணுவா. யாரும் ரூட் கிளியர். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பாத்ரூம் இருக்கும். அது எதாகுதுன்னு பார்க்கலாம். எதுவும் இல்லை. சரி, இது அங்கே அந்த ரூம் பக்கத்தில் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் செக் பண்ணிடலாம். இங்கே போடு டோர் ஹேண்டில். இங்கே ஏதாவது நல்ல பொருளை கொடுக்கணும். போடு டைமண்டு. நம்மளுக்கு அதுக்குள்ளே எல்லா பொருளும் கிடச்சிச்சு. பேஸ்மெண்ட் ஸ்கெப்டின்னு பேஸ்மெண்ட் கீ மட்டும் தான் இருக்கும். அதையும் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த கீ இங்கே போட்டுடலாம். டைமண்ட் போய் எடுக்கணும். எடுத்துகிட்டு அந்த பேஸ்மெண்ட் கீழே போட்டுடலாம். அதுக்குள்ளே யாரும் வரக்கூடாது. யாரும் இல்லை. கீழே போய் அதை ஃபிட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸ்பீட் இருக்கிறானே. கிளவி 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 இங்கே தோத்துனா நமக்கு தான் அந்த சைடு இருக்குது ஷார்ட் கட். அது வழியாக போயிடலாம். யார் அதை நடந்து போடுது? கிளம்ப. ஐயோ, அவன் இந்த பக்கம் இருக்கிறானே. சரி, நான் வெயிட் பண்ணிட்டு போவோம். ஈஸி மோனர் அவனை நேரத்தை தோட்டாங்க. அவங்க 2 பேர் போகிற வரைக்கும் நம்ம இங்கே ஒழிஞ்சுக்கலாம். போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, என்ன போல போய்க்கு காத்திருப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணாங்க ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாரும் இல்லை. இப்போ நம்ம போய் ரூட் கிளியர் ஆகுது. இப்போ நம்ம போய் செட் பண்ணிடலாம். யாரும் இல்லை. ஓகே, போய் செட் பண்ணிட்டா அந்த டோர் ஓப்பன் ஆகும். நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. போன வாட்டி நான் கிரானி 3 போட்டேன். அதாவது கிரானி 3 இல்லை, சாரி, கிரானி 2 போட்டேன். ஆனால் அதுக்கு அவ்வளோ யூஸ் போல. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் அதை பார்த்து ஷேர் பண்ணுங்கள். இந்த ஊருக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம அங்கே ஒரு டோர் இருக்கும் கீழே, அங்கே போய் ஃபிட் பண்ணோம். அங்கே போய் அந்த டோரை தாங்கிட்டு ஒரு காஸ்மிக் கன்னுக்கு அதை வச்சு நம்ம சுட போகிறோம். இதை நம்ம எத்தனை பேர் சுட்டுக்கோங்க கன்ஃபார்மாக எனக்கு தெரில. சுட்டிருப்போம், 2 பேராக அட்லீஸ்ட் சுட்டிருப்போம். இந்த வழியில் போகிறதுக்குள்ள யாருமே இருக்கக்கூடாதே. யாரும் இல்லை. எப்பாடி இதை தாண்டா ஒரு கன் இருக்கும். அது பேர் தான் காஸ்மிக். அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீ எத்தலாம் இதை இந்த சாவை கீழே போடுறதுக்கு யாராவது வந்தாகணுமே. யாருமே வரலையே.
என்னடா யாருமே வீட்டுல? ஏய் யாரா வாங்கடா. சரி யாரும் வரல. மேலே போய் சுட்டுக்கலாம். நான் ஒன்று கேட்கல விடு ஏப்பா விட்டுச்சிடும். ஆமாம் இந்த ஸ்ப்ளெண்டர் எனக்கு ரொம்ப பவர்ப்பா, ரொம்ப பவர் கொடுத்துச்சிருக்காங்க. இதை வச்சு யாரையா டெஸ்ட் பண்ணுமே, யாருமே மாட்ட ஆட்டிக்கிறாங்களே. யாருமே இப்போன்னு இல்லையே. சரி வெளில போய் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஒருத்தர் யாரும் மாட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சைடில் நான் யாரையும் பார்த்தேன். மாட்டிட்டாங்க. இந்த கிளவிதான். கண் தெரியாத கல்வி, நான் இங்கே இருக்கேன். பை பை. ஆமாம் நம்மக்கிட்ட தான் கண்ணு இது. நான் என்னத்துக்கு இப்போ ஓடுறேன்? போய் சுட்டலாம். ஸ்ட்ரெயிட்டாக அந்த பவரை பற்றியே சொல்லுவேன். செத்து போ பொக்கப்பல். மாண்டியில் 4 முடிய விட்டு வச்சுட்டா பயந்துருமா? இதில் மேலே ஏறி அங்கே மேலே ஏதாவது இருக்குதான்னு பார்த்துடலாம். ஏறணும். இதில் சுட்டாவே இந்த பழகெல்லாம் அப்படியே கலந்து வந்துடும். இதில் சுட்டலாம். இங்கே சுட்ட நம்மளும் சுட்டமாக ஏந்துருவோம். வேணாம், மேலே போய் சுட்டலாம். 3, 2, 1. என்னடாச்சு? அங்கே தான் நான் சுட்டேன். இல்லை அதே ரியாக்ஷன் தான் எனக்கும். எப்படிரா அந்த கண்ணு நான் அங்கே தான் சுட்டேன், எப்படி இங்கே வந்தது? சரி பரவாயில்ல, நமக்கு தான் இன்னும் 4 நாளைக்கு இது எக்ஸ்ட்ரா. அதை வச்சு சமாளிச்சுப்போம். ஃபஸ்ட்டு இவங்க யாரும் இல்லை, போவேன். இதோட கிழமை அங்கே நடந்து போயிட்டுருக்கான். சரி பரவாயில்ல, நம்ம இந்த பக்கம் போவோம். போயிட்டு அந்த ஏணி மேலே நம்ம திரும்பிடலாம். என்னத்துக்கு அதில் எல்லாமே கீழே வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே போய் ஏணி மேலே ஏறிட்டு உள்ளே என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏதாவது ஒன்று நல்ல பொருளாக கொடுத்து வச்சுருக்கீங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இங்கே காஸ்மிக் கன் எடுத்துடலாம். இல்லை எது கீழே உள்ளன்னு நினைக்கிறேன். எல்லாம் அப்படியே தான் இருக்குது. நம்ம இங்கேருந்தே சுட்டலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். உந்துச்சா? உந்துச்சு. மேலே ஏறி போகலாம். மேலே ஏதாவது நல்ல பொருளை கொடுத்தீங்கடா. ஏன்னா ரொம்ப நேரமாக லாங் வீடியோவாக போயிட்டு இருக்குது. மேலே நல்ல பொருளாக தான் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். என்னடா இதில் இல்லை டேய், என்னடா எதுவுமே இல்லை. அப்போ நான் தரா நான் இங்கே வந்தேன். இங்கே டேபிள் மேலேயும் ஒன்றும் இல்லை. நேரத்துக்காக வந்தேன். சரி எதுவும் போக வேண்டியதுதான். இங்கெல்லாம் கரெக்டாக இதை செக் பண்ணிடலாம். எதுவுமே இல்லை. சரி வேஸ்ட்டாக போச்சு. சரி நம்ம திருப்பி கீழே வந்துட்டோம். மேலேருந்து கீழே வந்துட்டோம். நான் அதை கட் பண்ணி காமிச்சிருக்கேன் அந்த கீழே வந்ததை. ஏன்னா ஓவர் வீடியோ போயிடுச்சு. திரும்பி மேலே ஏறி நம்ம கீழே போயிடணும். யாரும் இருக்கக்கூடாது. யாரும் இருக்க மாட்டாங்க, சும்மா சொல்கிறேன் தான். கீழே யாரும் ஆக்குறாங்களோ? யாருமே இல்லை. கீழே குச்சிட்றா. நல்லபடியாக குச்சாச்சு. இங்கே தான் நான் ஸ்லெண்டர்மேன்ட்டு நான் இங்கே தான் அடி வாங்கினேன். அது அவங்க கன் இருக்குதுல்ல, அந்த காஸ்மிக் கண்ணை வச்சு அங்கே ஒரு வே மாதிரி இருக்கும். அதை சுட்டா திறந்துடும். ஆக்சுவலி இது 3ஆவது நாள் இல்லை 3ஆவது நாள். ஒரு வாட்டி நான் அங்கே சுட்டி இறந்து போனேன். 2 வாட்டி சுட்டி இறந்து போனேன். இன்னொருத்தங்கிட்ட அடி வாங்கினேன். அதான் அந்த ஸ்லெண்டர்மேன் கிட்ட தான். எனக்கு என்ன ரியாக்ஷன் இருந்தது தெரியுமா? இந்த ரியாக்ஷன் தான் செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். இன்னைக்கு வருவான், சுடுவான், சாவா, ரிப்பீட். முடியல தலை. அந்த மாதிரி ரியாக்ஷன் தான் எனக்கு இப்போ இருந்தது. எல்லாத்தையும் நான் கட் பண்ணி காமிச்சிட்டேன். ரொம்ப லாங்காக போச்சு, அதெல்லாம் கட் பண்ணி வச்சேன். அதுக்குள்ளே நமக்கு இந்த டோரை திறந்துடலாம். அங்கே லாக் இருக்குதுல்ல, அதை திறக்கிறதுக்கு இந்த சாவி தான் போடணும். பேஸ்மெண்ட் லாக், பேஸ்மெண்ட் கீ திறந்துட்டோம். இதை வேற எங்கேயா போடணும், இல்லைன்னா சத்தம் கட்டி யாராவது வருவாங்க.
எங்கே போகிறதுக்கு இந்த பெட் இல்லை, இந்த பெட் வேறு சாஞ்சிட்டு இருக்குது, போட்டால் சவுண்ட் கேட்கும். ஆனால் நம்ம இப்போ இதை எங்கே போட போகிறோன்னா மேலே போய் போட போகிறோம். யாரும் இல்லை, வேர் கிளியர். ஓகே கிளியரா? ஐயோப்பா ஜஸ்ட் மிஷி, அவன் கையை பாருங்களேன், அப்படி அங்கே இருக்கிற கருப்பாம்பூச்சியை கூட எட்டி பிடிக்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோ பெரிய கை. இதுக்கு மேலே நம்ம அவனுக்கு பேர் நீட்டை கைன்னு வச்சிடலாம். பாட்டூவில் இதுக்கு மேலே அவனை நம்ம அப்படி தான் கூப்பிட்டு போகிறோம், நீட்டை கை முக்கா. இங்கே போய் ஒழிஞ்சிப்போம், பார்த்துட்டு தான் போகணும் இதுக்கு மேலே. ஏன்னா முன்னாடி வந்து ஷாக் கொடுத்தான் அந்த நீட்டை கை மூக்க. பேர் வேறு ரொம்ப பெருசாகுது, கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மாக அது பார்ட் 2ல் கூப்பிடலாம். பார்ட் 2ல் கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம், அதையும் மறக்காம பாருங்க. சரி இப்போ யாரும் இல்லை, நம்ம ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியது தான். ஐயோ கிராண்ட்பா, என்னடா ஆளுக்கு மேலே ஆளாக வந்துட்டு இருக்கிறீங்க? இதுக்கு தாங்க 4 பேர் ஒரே வீடு. ஸ்ப்ளெண்டடா, மாட்டிக்கிட்டேன். எப்பா மாட்டல. சரி போக வேண்டியதுதான், யாரும் இல்லை. நம்ம இந்த வழியாக போகலாம், மொட்டையை அந்த பக்கம் வந்தோம்னா நம்ம இந்த வழியாக போகலாம். ஏங்க ஸ்க்ரூ டிரைவர் இங்கே தான் இருக்குது, இப்போ நான் அதை நோட்டீஸே பண்ணல. ஸ்க்ரூ டிரைவர் ஓகே, டோர் ஹேண்டில் எடுத்துகிட்டு போய் அங்கே மாட்டிக்கலாம். டோர் ஹேண்டில் இல்லை, ஹேண்டில். அப்போ அங்கே போய் ஃபிட் பண்ணிடலாம். கிளம்ப பார்த்துட்டாங்க. வா வா வா, நீ வா, நான் தப்பிச்சிட்றேன். டேய் உன்கிட்ட கன்னு கோழிக்கு தானே பயப்படணும், அதுக்கு மேலே பயப்பட தேவையே இல்லை. கிளம்பிட்டு கொண்டா விளாட்லாமா? இப்போ பாருங்க எப்படி விளாட்ற. அந்த பக்கம் போ, இந்த பக்கம் வருவானா? யாரும் இல்லை. இந்த பக்கம் வா, வந்துட்டான். இப்போ நான் திரும்பி வெளில போனேன். என்ன கிளவா குறுன்னு பார்க்குறேன். குறுன்னு பார்த்தா பயந்துருமா? என்னடா மூணு வாக் பண்ணிட்டு இருக்கிற? போட்டா அடிச்சிடணும், வாய் வளருது. போனால் அடிச்சிடணும். வரான். திரும்பி நான் வெளில போனேன். இப்போ மூணு வாக் பண்ணிட்டு இருப்பான். இல்லைங்க பண்ணல. இப்போ நான் வெளில போனேன், திரும்பி என்னை துரத்திட்டு வருவோம் பாருங்க. சரி பரவாயில்ல, நீ அப்படியே துரத்து, நான் அந்த பக்கம் சுற்றிட்டு வந்துடுறேன். எங்கே கிழவன் போன அடிச்சிடுவான். நானும் சொன்னால அவன் 3 வாக் தான் பண்ணியிருப்பான். சரி பேசுறதுக்காக நம்ம உள்ளே வந்துட்டோம். இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லை. போய் அங்கே போய் இதை ஃபிட் பண்ணிட்டா எஸ்கேப் பண்ணிடலாம். திறந்துட்டு ஷீஷே, யாரும் வரல. சரி ஃபிட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகலாம். 3, 2, 1. என்ன 4 பேர் எப்படி இருக்கிறீங்க? வாங்க துரத்துனீங்களே, கிளவி பார் ஃபோர்ஸை. இவ்வளோ வேற நோவா. சரி பாய் கிளவி. ஸோ அவ்வளோதான் கிரானி 4 பேஸ்மெண்ட் எஸ்கேப்பை முடிச்சிட்டோம். பாய் மக்களே, and thank you for watching. Granny 4 car escape வரும்.